ஹலோ மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அரசு வேலை கிடைச்சா போதுன்ட்டு ஒரு பக்கம் இளைஞர்கள்லாம் போராடிட்டு இருக்காங்க. ஆனா அரசு வேலையில சேர்ந்ததுக்கு அப்புறமா எனக்கு பிடிச்ச ஊர்ல, பிடிச்ச இடத்துல தான் வேலை பார்ப்பேன்னு அடம் பிடிக்க முடியுமா? முடியவே முடியாது. அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றம் பார்த்தீங்கன்னா ஒரு தீர்ப்பு குடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இந்த தீர்ப்பு எதுக்காக வந்துச்சு? இந்த தீர்ப்போட பின்னணி என்ன? கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு என்ன செக் வச்சிருக்காங்க? எல்லாமே டீட்டெயிலா இந்த பதிவுல பார்க்கலாம். ஸோ விஷயத்துக்குள்ள வரதுக்கு முன்னாடி இது காரணமான ஒரு அரசாங்கத்தோடைய திட்டத்தை பற்றி பார்த்துடலாம். அதுதான் பார்த்தீங்கன்னா உழவர் அலுவலர் தொடர்பு திட்டம் 2.0 ஃபார்மர் ஆஃபீஸர் கான்டாக்ட் ஸ்கீம். இந்த திட்டம் எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா விவசாயிகளுக்கும் வேளாண்மை மற்றும் தோட்டக்கலைத்துறை அதிகாரிகளுக்கும் நடுவில் இருக்கிற தொடர்பை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்காக தான் கொண்டு வந்தாங்க. அதாவது விவசாயிகளுக்கு தேவையான தொழில்நுட்ப உதவிகளை நேரடியாக அவங்க நிலத்துக்கே போய் கொடுக்கறதுக்காக தான் இந்த திட்டத்துடைய முக்கியமான நோக்கமே. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, வேளாண் துறை அதிகாரிகளும் சரி, தோட்டக்கலைத்துறை அதிகாரிகளும் சரி, தனித்தனியா போய் விவசாயிகள சந்திச்சுட்டு இருந்தாங்க. ஆனா, இந்த புதிய திட்டத்தில 2 துறை அதிகாரிகளும் இணைந்து செயல்படணும் அப்படின்னு அரசாங்கம் முடிவு பண்ணிட்டாங்க. இங்க தான் பார்த்தீங்கன்னா பிரச்சனையே ஆரம்பிச்சிருக்கு. இந்த உழவர் அலுவலர் தொடர்பு திட்டம் 2.0 அடிப்படையில பார்த்தீங்கன்னா, நெறைய மாவட்டங்கள்ல தோட்டக்கலைத்துறையில அதாவது ஹார்ட்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல உதவி அலுவலரா வேலை பார்த்துட்டு இருந்த பலர் பார்த்தீங்கன்னா, அதிரடியா வேளாண் துறை அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டுக்கு இடமாறுதல் பண்ணிட்டாங்க. அதனால எங்க துறைய மாத்தி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்களேன்ட்டு இந்த தோட்டக்கலைத்துறை அலுவலர்கள்லாம் ரொம்பவே அதிருப்தியானாங்க. அவங்கள இந்த வேளாண் துறைக்கு இடமாறுதல் செய்ததை ரத்து செய்யணும். இதுக்கு காரணமா இருந்த அரசாணைய கேன்சல் பண்ணணும்னு சொல்லி உயர்நீதிமன்றத்தில கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இந்த வழக்கை விசாரிச்ச உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு ஒரு பெரிய ஷாக் வச்சிருக்காங்க. உரிமையா எதுவுமே கேட்க முடியாது சொல்லிட்டாங்க. அரசு ஊழியர்கள் தங்களுக்கு வசதியான புடிச்ச இடத்துல தான் வேலை பார்ப்பேன்னா, அது உரிமையாவும் கேட்க முடியாது சொல்லிட்டாங்க. அரசின் கொள்கை முடிவுக்கு உட்பட்டது தான். அரசு ஊழியர்கள் எங்க பணியமர்த்தணும், அவங்கள எந்த திட்டத்துக்கு எப்படி பயன்படுத்தணும், இது மாரி பார்த்தீங்கன்னா, எல்லா விஷயமுமே முழுக்க முழுக்க அரசாங்கத்தோடைய நிர்வாக முடிவு, கொள்கை முடிவு. இதில நீதிமன்றங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, தலையிட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒருத்தர் கவர்மெண்ட் ஜாப்ல சேரும்போதே அரசு இடக்கூடிய கட்டளைப்படி எந்த இடத்துலக்கு வேலைக்கு போட்டாலும், அங்க போய் பணியாற்ற தயாருன்னு ஒத்துக்கிட்டு தான் வேலையில சேர்றாங்க. அப்படி இருக்கிறப்போ, எனக்கு இந்த ஊர்ல தான் வேலை வேணும், இந்த இடத்துல தான் நான் வேலை பார்ப்பேன், பிடிவாதம் பிடிக்கிறது கூடவே கூடாதுன்ட்டு நீதிமன்றம் பார்த்தீங்கன்னா, கராரா சொல்லிட்டாங்க. ஸோ கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்லாம் அவங்க ஒரு அரசாங்க ஊழியர் என்ற பொறுப்பை உணர்ந்து செயல்பட வேண்டும்ன்ட்டு அறிவுறுத்தி இந்த வழக்கை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. சுருக்கமா சொல்லணும்னா மக்களே, அரசு ஒரு திட்டத்தை மக்களுக்காக கொண்டு வரும்போது அதுக்கு தகுந்த மாதிரி ஆட்களை மாற்றுறது அரசாங்கத்துடைய முழு உரிமைன்ட்டு கோர்ட்டு ஆணித்தரமா சொல்லிட்டாங்க. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் விஷயத்துல நீதிமன்றம் கொடுத்துருக்க இந்த தீர்ப்பு விஷயமா நீங்க என்ன நினைக்கிறீங்க? அரசு ஊழியர்கள் சொல்றது நியாயமா? இல்ல கோர்ட்டு சொல்றது நியாயமா? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க. தேங்க் யூ நண்பா, நண்பீஸ்.